ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம முட்டை ரெசிபி பண்ண போறோம். முட்டை ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சமா கடுகு சீரக போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். சட்டு பட்டுன்னு செய்து சாப்பிடுறது. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற சின்ன சின்ன தக்காளி, ஒரு 3 தக்காளி நல்லா வதக்கலாம். இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். லைட்டா கொஞ்சமா கரம் மசாலா போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம தனியா பவுடர் 1-2 சின்ன ஸ்பூன்ல. இது வந்து வெற மிளகாய் தூள் காரத்துக்கு. இன்னைக்கு நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் போடல. முட்டை ரெசிபிக்கு கடையில் வாங்கின மிளகாய் தூள் போடுறேன், வெற மிளகாய் தூள். இதெல்லாம் போட்டு கொஞ்சமா நம்ம தண்ணி ஊற்றி இந்த தக்காளி, இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வேகணும். நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். வந்து மிளகாத்தூள் தக்காளி எல்லாம் போட்டோம் இல்லையா, நல்லா பாருங்க, நல்லா சட்னி மாதிரிட்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நான் 4 முட்டை வச்சு ஊற்றிருக்கிறேன். 4 கப்பில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இது மேலே கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் லைட்டா. இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்க்கலாம். நம்ம முட்டை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கேஸ். சூப்பராக நம்ம ரெடி ஆயிடுச்சு முட்டை கோழி. நல்லா சுக்காவாக நல்லா நம்ம இப்படியே கூட சாப்பிடலாம். இல்லைனாக்கா நம்ம சாப்பாடு கூட கச்சி சாப்பிடலாம். இப்போ வந்து இந்த முட்டை ரெசிபி செய்து பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.